சுகர் டெஸ்ட் அண்ட் ஸ்கேன்லாம் எடுத்தோம் இல்லையா, அதுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ரெடி ஆகிட்டேன் டாக்டர் கன்சல்டேஷன் வாங்குறதுக்காக. எந்த டாக்டர்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி அவங்கவுங்க ஏரியாவில் பக்கத்தில் சின்ன ஆஸ்பத்திரின்னு இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே தான் செக்கப் போவோம். அந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் இருக்கிற சின்ன ஆஸ்பத்திரிக்கு தான் செக்கப் போயிட்டுருக்கோம். எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர். நாங்கள் இருக்கிறது ஒரு கிராமம், அதே மாதிரி இன்னொரு கிராமத்தில் தான் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கும் வந்து ஜிஹெச்சில் தான் டெலிவரி பார்த்தேன். அதே மாதிரி செகண்ட் பேபிக்கும் ஜிஹெச்சில் தான் டெலிவரி பார்க்க போகிறேன். ஸோ ஃபுல் கன்சல்டேஷன் அண்டு ஃபுல் ஸ்கேன் எல்லாமே வந்து நாங்கள் இங்கே தான் காமிச்சிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் டாக்டர் சொன்ன மாதிரி தான் 9th மந்த் ஸ்கேன் எடுத்துகிட்டு அண்ட் பிளட் சுகர் லெவலும் பார்த்துட்டு இப்போ டாக்டர்கிட்ட கன்சல்டேஷன் வாங்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் என்னுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நெகட்டிவாக ஒன்று சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதை வந்து இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் டாக்டரும் அதை பற்றி என்ன சொன்னாங்கன்றதையும் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம காரைக்காடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம செக்கப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்ட்ரிலே வந்து நம்மளுக்கு டோக்கன் போடுறதுக்கான அந்த ரிசப்ஷன் ஏரியா இருக்குது. ஸோ அங்கே டோக்கன் போட்டுட்டு தான் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம டாக்டரை பார்க்க போகிறோம். டோக்கன் போட்டுட்டு இந்த ரைட் சைடில் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து மெயின் பிளாக்கு. இங்கே தான் டாக்டர் இருப்பாங்க அண்ட் டேப்லெட்ஸும் இங்கே தான் வாங்கணும். பிளட் டெஸ்ட் அண்ட் இன்ஜெக்ஷன் எல்லாமே வந்து இந்த ஏரியாவில் தான் போடுவாங்க. ஸோ டாக்டர் ரூம் இது தான். நர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பாட்டி இருக்காங்க. இந்த பாட்டிக்கு அடுத்து தான் நான் கன்சல்டேஷன் பண்ண போகிறேன். 20 minutes later. ஆஃப்டர் கன்சல்டேஷன் ஹஸ்பண்ட் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டலில் நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இந்த மெயின் பிளாக்குக்கு ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நர்ஸ் பூத்து. நர்ஸ்லாம் அங்கே தான் இருப்பாங்க. அண்ட் இப்படியே இந்த என்ட்ரி போட்டாங்க இல்லையா, ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு பிளாக் இருக்கு இல்லையா, பி பிளாக்னு. இந்த பிளாக்கில் தான் வந்து லேடிஸ்க்கான ஃபுல் செக்கப் நடக்கும் அண்ட் டெலிவரியும் அங்கே தான் பார்ப்பாங்க. அண்ட் ரூம்ஸுமே அங்கே தான் இருக்கும். ஸோ ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. திரும்ப நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். நேற்று நம்ம எடுத்த 9th மந்த் ஸ்கேனில் பேபியோட க்ரோத் அண்ட் வாட்டர் லெவல்லாம் வந்து சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஒரே ஒரு நெகட்டிவ் சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேபிக்கு போகிற பிளட் ஃப்ளோ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. அதனால் நெக்ஸ்ட் வீக் ஒரு தடவை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது தொப்புள் கொடி வந்து ஒரே ஒரு சுட்டு பேபியோட கழுத்தில் சுற்றி இருக்கிற மாதிரி போட்டிருந்துச்சு. அதை பற்றி அவங்க எதுவும் சொல்லலை. அதனால தான் இன்றைக்கி செக்கப்பில் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்றதுக்காக கன்சல்டேஷன் வாங்க போயிருந்தோம் ரிப்போர்ட் காமிச்சிட்டு. ஸோ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, பேபி சுற்றி இருக்க வாட்டர் லெவல் அண்ட் பேபியோட க்ரோத்லாம் நல்லா இருக்குது. கழுத்தில் வந்து தொப்புள் கொடி சுற்றி இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த விஷயத்தையும் டாக்டர் சொன்னாங்க. சொன்ன உடனே நான் கேட்டேன், அதனால் ஏதாவது ப்ராப்ளமா டாக்டர் அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லைம்மா, பேபி வந்து ரொட்டேட் ஆகும்போது சம்டைம்ஸ் அந்த மாதிரி நடக்கும், அதுவே வந்து கலண்டுரும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மூமெண்ட்ஸ் மட்டும் நல்லா கவனிச்சிக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டாக்டருமே வந்து நெக்ஸ்ட் வீக் நீங்கள் அந்த தொப்புள் கொடி சுற்றி இருக்கிறது அண்ட் பிளட் ஃப்ளோ இது ரெண்டும் மட்டும் நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சுகர் லெவலும் நார்மலாக இருக்கிறதுனால அதே டேப்லெட்ஸை கண்டினியூ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை.